குழந்தைகளுக்கெல்லாம் லீவில் வீட்டில் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு புதுசாக பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா தான் என் வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்துடும் உங்கள் செல்லுக்கு. நல்லா வதக்கிட்டோம், இப்போ எடுத்துடலாம். இதிலே சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கலாம். அவ்வளோதான். எல்லாருக்கும் காலை வணக்கம். விறகு அடுப்பில் செய்யலான்னு போய் வச்சு மண் வானலில் விறகு அடுப்பில் செய்யலாம். சூப்பராக சுண்டக்காய் துவையல் எண்ணெயில் வறுத்துட்டு வந்தேங்க. செம வெயில் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வானல் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. சுண்டக்காய் மண் வானல் சட்டியில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கணும். எண்ணெய், சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு ஒரு 4, பூண்டு ஒரு 5-6 பல்லு. பூண்டு நல்லா போட்டுக்கோங்க, நல்லா தான் பூண்டு உடம்புக்கு. பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம் தான் போடணும். ஒரு 50 வெங்காயம் அப்படியே முழுசும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த எண்ணெயிலேயே. புளி ஒரு கொட்டை இதிலே போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா பாதி வதங்கின பின்னாடி போடலாம். இப்பயே போட்டால் காரம் எடுத்துக்கும். பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க. பாதி வதங்கின பின்னாடி போட்டாலே போதும். இறக்குள்ளே போட்டு கிளறி எடுத்தால் கூட போதும். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். அவ்வளோதான், போதும். இனிமேல் விட்டால் தீஞ்சிரும். சூப்பராக சுண்டக்காய் துவையல் செம்ம சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு அருமையாக இருக்கும். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக துவரம்பருப்பு போட்டேன். நீங்கள் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க, போகிறதா போடுங்க. நான் கடலப்பருப்பு சேர்த்துறதில்ல, அதனால துவரம்பருப்பு போட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே எண்ணெயிலேயே வதங்கட்டும். நல்லா பருப்பு கொஞ்சம் கலர் மாறட்டும். இந்த சேனல் பார்க்கும் முன் ஈஸ்வரி விலாக் என் சேனலுக்குள்ளே போய் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் பட்டன் பக்கத்தில் வர டச் பண்ணிட்டீங்கன்னா குட்டி குட்டி வீடியோலாம் டெய்லி வரும் உங்களுக்கு உங்கள் செல்லுக்கு. எப்பயும் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிச்சி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சூப்பர் வீடியோ, சமையல் வீடியோ தான் போடுறேன். எல்லாம் சத்தான வீடியோ தான். நல்ல பருப்பு செவரட்டும். பயங்கர வெயில், காரம் கம்மியாக போடுறோம். உங்களுக்கு காரம் நல்லா வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. இது ஊர் மிளகா பயங்கரமாக காரமாக இருக்கும். அதெல்லாம் 3 மிளகா போட்டுக்கிட்டேன். நீங்கள் தேவை கேட்டது போட்டுக்கோங்க. நல்லா பருப்பு செவந்துச்சு. தக்காளி ஒரு 2 தக்காளி பொடி பொடியாக நீளமாக கட் பண்ணிட்டேன். நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கணும். தேங்காய் தேவை கேட்டது வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் வைக்கிறேன். நல்லாயிருக்கு, வச்சு சாப்பிட்லாம். 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். 1 வாரம் கூட வச்சு எடுத்து ஒரு சின்ன கரண்டியில் போட்டு வானலில் போட்டு சூடு பண்ணி சாப்பிடுங்க. சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கணும், அப்போ தான் கெடாது இருக்கும். சுண்டைக்காய் தெரியும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சுண்டைக்காய். வயிற்று புண்ணுக்கு, வயிற்றுல பூச்சி இருந்தால், உடம்புல ஸ்கின்னு ப்ராப்ளம், இரும்பு சத்து நிறையா, எல்லாத்துக்குமே சுண்டைக்காய் மாதிரி சத்தானது. ரொம்ப ரொம்ப சத்து நிறைஞ்சது. புளி வேணாங்கிறவங்க இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த ட்ரபிள் இல்லாத இருக்கும். புளி சாப்பிடக்கூடாதுங்கிறவங்க இப்படி எண்ணெயில் போட்டு சாப்பிட்லாம். புளி வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். புளி தக்காளியில் இந்த சுண்டைக்காய் சட்னி நல்லா இருக்காது. நல்லா தக்காளி வதங்கட்டும். வதங்கின பின்னாடி நான் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். விறகு அடுப்பில் மண் வானலில் செஞ்சு செம சூப்பராக இருக்கும். வெயில் வந்துச்சு, உட்காரமில்ல, ஓடி வந்துட்டேன். அது 9 மணிக்குள்ளே செஞ்சால் தான், அதுக்கு மேலே வெயில் வராது, காற்றும் வராது. தக்காளி வதங்கிட்டு இப்போ கொட்டிக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா சட்டியில் வதக்கிட்டேன். மண் சட்டியில் இதுலேயும் ஒரு வாட்டி வதக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு போட்டு இந்த தேங்காய் கீனி போட்டு நீங்கள் இதில் கூட பறக்கலாம். அப்படியே போட்டு செய்ய போகிறேன். 1/2 மூடி தேங்காய், உப்பு தேவை கேட்டது போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டாருங்க, போதும், கரெக்டாக இருக்கும். இந்த வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிடுவோம். இந்த ஃபேன் காற்றுல ஆற வச்சு
கொஞ்சம் சொர சொரன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக இருக்காதுங்க. எண்ணெய் நல்லா ஊற்றிக்கிட்டேன். இதிலே தாளிச்சுக்கலாம். கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் 4 அந்த வாசனைக்கு, லைட்டாக உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சோடனே இறக்கிட வேண்டியதுதான். ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்டேன். சும்மா ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாசனைக்கு. ஒரே ஒரு சிட்டிக்கு பெருங்காயம். சுண்டக்காய் துவையல் சூப்பராக ரெடிங்க. எல்லாத்த விட அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. நான் இது ஃபஸ்ட்டு முறை செய்கிறேன். செம்ம சூப்பராக இருக்குது. அவங்க அக்கா வீட்டில் அடிக்கடிக்கு செய்கிறாங்க. நான் சரி சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீ குழம்பு வைக்கிறத இந்த மாதிரி செஞ்சு பாரு, என்ன சூப்பராக இருக்குன்னு. சான்ஸே இல்லைங்க, உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஈஸியானது, ரொம்ப ரொம்ப சத்தானது. குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. பூரி கூட வச்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் சாதத்துக்கு செஞ்சுருக்கேன், மதியத்துக்கு. செம்ம சூப்பராக இருக்குது.